எச் ராஜா தமிழ்நாட்டை பிடித்த 7.5 சனி அப்படின்னு எச் ராஜாவை சேகர் பாபு விமர்சனம் செய்திருந்தாரு. வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதையே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. யுவரானர், குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று மீட்டிங்ல தமிழ்நாட்டை பிடித்த இந்து அறநிலைத்துறையை பிடித்த ஒரு பீடை தான் சேகர் பாபு, அந்த பீடையை அகற்றுவதற்கு சனி பகவானா நான் வந்திருக்கேன். சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. அதாவது எச் ராஜாவும் இந்த பீட சனி அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விட்டுறேன். அப்பாடா, யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எச் ராஜாவை 7.5 சனி அப்படின்னு சொல்றோம்னா பிஜேபியை சொல்றோம்னு அர்த்தம், பிஜேபியோட சிந்தனையை சொல்றோம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல எச் ராஜா பீத்த பெருமை தாங்க முடியாம 7.5 சனி அப்படிங்கறது சனி பகவான் கர்ம பலனை அடிப்படையில நல்லது செய்வாரு கெட்டது செய்வாரு அந்த மாதிரி நானு அப்படின்னு எல்லாம் பீத்த பெருமை எதுக்கு அந்த ஆளுக்கு? சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. அப்போ எனக்கு வேலை இல்ல, வெட்டி போயலாம் நானு. உன்ன போய் அப்படி எல்லாம் சொல்லுவாப்பா. பிறப்பின் அடிப்படையில் இந்த ஜாதி தான் உயர்ந்தவர்கள், இந்த வர்ணம் தான் உயர்ந்தவர்கள். அவன் வேற வரணும்டா, அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். அவ வேண வரணும்டா, வரணுங்கிறது கொடியில மட்டும்தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்படாதா. நீங்க ஒரு சனி, இந்த நாட்டை பிடித்த 7.5 சனி தான் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது அந்த சனியை இன்னி வரைக்கும் ஒழியல. கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. ஆரிய பார்ப்பன வாய் இருக்குல்ல, வாய், அந்த மாதிரி ஒரு நார வாயை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. வெள்ளக்காரன் வரும் காலத்தில் இங்கு அதிகாரமிக்க சமூகமாக இருந்தது யாரு? எச் ராஜாவுடைய தோப்பனார், முன்னோர்கள் ஆரிய பிராமணர்கள் தான் இருந்தாங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? இவங்க இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு பிரிட்டிஷ்காரனை பார்த்தாலே ஏன் கப்ப 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 கப்பான்னு எரியறது அப்படின்னா என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, அதை விடுங்க. அவன் வந்துதான் இந்த கும்பல் எப்படிப்பட்டதுன்னு அம்பலப்படுத்தினான். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? சரி, நான் உனக்கு கேக்குறேன், என்ன சொல்லல, அதுங்க வாய் நாரவள் போதும் இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாரது பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். பிரிட்டிஷ்காரன் வரும்போது எச் ராஜாவோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. விஷ்ணுவோட அவதாரம் இருக்கு ஆங்கிலேயர்கள. ஆமா, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பக்கி கும்பல், பரதேசி கும்பல், நான் இப்ப சொல்றேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த சனியங்கதான் அந்த கும்பல். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க, வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்துல வலிக்க விட்டுரும். வெள்ளக்காரன் வரும்போது நீங்க தானே அதிகாரத்தில் இருந்தீங்க, சமூக அதிகாரத்தில். அவன் உள்ள வந்தோடனே அவனுக்கு மந்திரியாக, அவனுக்கு பிஏவாக, அவனுக்கு நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் போய் உள்ள எடுத்து கொடுத்தது யாரு? உங்க கும்பல் தானே. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. இந்த நிலம் பிற்போக்குத்தனத்தில் மூழ்கி போய் நாசமா போயிட்டு இருக்கு. நம்மள காப்பாற்ற வந்தவாதான் பிரிட்டிஷ்காரா விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொன்னது எச் ராஜாவினுடைய முன்னோர்கள். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது ஒப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. இந்த மாடர்ன் டைம்லயும் 21st செஞ்சுரியிலையும் நீ தீண்டாமைய எங்களோட அதாவது சம்பிரதாயம், சாஸ்திரம், ஆகமம், பழக்க வழக்கம்னு நீ பண்ற அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணிருப்பா? இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு.
வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா, மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. ஆரே பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தமிழ் புலவர்கள் இருந்தாங்க. ஆரே பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தமிழே வளராம போயிடுச்சு. தமிழையே வந்து ரசிக்கணும் அவங்க. சமஸ்கிருதம் தான் வந்து தேவ பாஷைன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் தான் இங்க புனிதமானதுன்னு வெள்ளக்காரன் வந்தோன்னு சமஸ்கிருதத்தை சொன்னது யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த அறநிலைத்துறையினாலேயே இந்த அறநிலைத்துறை அமைச்சர் மேலே கோவம் வருது இல்ல? வராதா பின்ன? ஏன் எல்லா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களான்றீங்க, தமிழ்ல அர்ச்சனை பண்ண சொல்றீங்க, பெண் ஓதுவார்களே வைக்கிறீங்க, பெண் அர்ச்சகர்களையும் கொண்டு வரீங்க, கோவிலுக்குள்ள எல்லா இடத்துலயும் நீங்க வந்து எல்லா ஜாதிக்காரங்களையும் உள்ள கொண்டு வரலான்றீங்க. நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்யறீங்களா? மாப்பிள இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? உங்களை ஒருத்தன பெட்டிக்குள்ள இறக்கி விட்டு நம்பி நின்னா திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்க முறை என்ன வெம்பி எடுக்கிறான். அப்புறம் ஈ அடிக்காம என்ன பண்ணும்? போயா. சொத்துக்கள் அபகரிக்கிறாங்க, ரெசார்ட் கட்டுறாங்க. யாரு? திருவண்ணாமலையில 50 கோடி ரூபாய் மதிப்பு இருக்க இடத்த ஆட்டைய போட்டது பிஜேபி காரன். புல்டோசர் வச்சு இடிச்சாங்க இங்க அறநிலையத்துறை. காண்டு பொறாம லைட்டா பெரிய பொதுவான ஆகம கோவில்கள்ல வந்து இன்னும் நம்ம போக முடியல. அப்ப யாரு இருந்திருப்பா? எச்ராஜாவோட அந்த 7 சனியனோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? சிதம்பரம் நடராஜர் கோவில்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருட்டு போன வழக்குல இருக்குது. தங்கக்குடம் காணாம போயிருது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நான் இதை பத்தி வீடியோவே போட்டிருக்கேன், 2 பாட்டு போட்டிருக்கேன். தங்கக்குடம் காணாம போயிடுது. எப்படியா காணாம போயிடுது அப்படின்னு கேட்கும்போது எச்ராஜாவோட முன்னோர்கள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, ஐயா உனக்கு வந்துடுறியா? ஒருத்தர் நில்றா, சும்மா நில்றா. நாங்க ஊர்வலம் எடுத்துட்டு போனோமா அந்த தங்க குடத்தை தூக்கிண்டு, அப்போ ஏதோ ஒண்ணு டமால் கீழே விழுந்துட்டோம். ரோடு ஏதோ சரியில்லை, டக்குன்னு விழுந்துட்டோம். எந்திரிச்சு பார்த்தா குடத்தை காணோம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். உடஞ்சு போயிடுத்து. கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படியே குடம், தங்க குடம் அப்படியே உடஞ்சு செதறி போயிடுது. அதை ஒட்டுறதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஒட்டுறதுக்கு எங்கடா கொடுத்த, 10 வச்சா எங்கடா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரி கிட்ட போய் கேட்கும்போது அவர் அப்படி ஒண்ணு வரவே இல்லைங்கன்னு சொன்னார். இதுதான் வரலாறு. நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி மகன் முதலமைச்சரா இருக்காரு, துணை முதலமைச்சராக ஸ்டாலினுடைய மகன் இருக்காரு. இப்படி எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க சமூக நீதி பத்தி பேசுறாங்க. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொழைக்கிற. ராஜராஜ சோழன் இருந்தார் இல்லையா, அப்படி பரம்பரையா மன்னர்களாக வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு மன்னராக தேர்ந்தெடுத்தாங்களா? அவங்களா முடிசூடிட்டாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களாம். அவனுக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்க. இப்போ துணை முதலமைச்சராக எம்எல்ஏவாக இப்போ மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? இந்த நம்பியார் வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கங்க. மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இதுல என்ன காண்டு? உனக்கு என்ன காண்டு? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. நீ கொண்டு வந்து நிப்ப பிரிஜ்வல் ரேவண்ணா, பிரிஜ்பூஷன் சரண் சிங், இந்த பாலியல் அயோக்கிய பசங்களை எல்லாம் நீ எலெக்ஷன்ல நிக்க வச்சிய. சவால் விடும்போது ரொம்ப சாக்கிரதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது அவ்வளவு என்னமாமா, எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஆகம பொது கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரா இப்ப உடனே அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லிடுவாங்களா? சார் சொல்லுங்க, நியாயமா? நியாயம் தான் சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின். அதுல அந்த கட்சிக்குள்ளேயே இன்னார வச்சிருக்க அன்னார வச்சிருக்கன்னு நீ கேக்குறதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா? ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை. அப்படியே போயிரு, அசிங்கப்பட்டு. பிஜேபியை போன்ற
பாலியல் பொறுக்கிகள் எல்லாம் நாங்க கட்சியில கொண்டு வந்து வைக்கல. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எதிர்ப்பு ரொம்ப பலமோ? சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.